ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த விலாக் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் விலாக் தான். இது வந்து கிட்டத்தட்ட 1 இயர் ஆயிடுச்சுங்க. நான் இப்போ போடணும் அப்போ போடணும் அப்படின்ட்டு என்னால் போடவே முடியல. இந்த வருஷம் போடல அப்படின்னா கண்டிப்பாக இந்த விலாக் அப்புறமாடி போடவே முடியாது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து எங்கள் வீட்டு சாமி வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அம்பலம் வந்து தனியாக கட்டினது. எப்போவுமே வந்து ஒரு அண்ணா அம்பலம் கட்டுவாங்க, அவர் கூட வந்து இவர் வந்து செஞ்சிட்ருப்பார். 2-3 வருஷமாக அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த டைம் வந்து எங்கள் சாமிக்கு வந்து இந்த வருஷம் அம்பலம் கட்டுறதுக்கு வந்து ஒரு உத்தரவு வந்துச்சு. அதனால் வந்து சாமி வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அம்பலம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டினாங்க. அதுலேயும் ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த அம்பலம் வந்து ஃபஸ்ட்டு அவங்க தாய் மாமா வீட்டில் தான் அந்த அம்பலம் கட்டுறக்கூடிய வாய்ப்பு வந்து அமைஞ்சது. எங்கள் சாமிக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்க தாய் மாமா ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு, நல்லா பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார். அவரோட வீட்டில் வந்து இந்த அம்பலம் கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து ஃபஸ்ட் டைம் அவருக்கு வந்து உத்தரவாயிருக்குது அப்படிங்கிறது வந்து அவருக்கு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. அம்பலம் வந்து நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக நல்ல விதமாக அமைஞ்சது அப்படிங்கிறது வந்து எங்கள் சாமிக்கு பெரிய சந்தோஷம். எப்போவுமே அம்பலம் கட்டினோன்னா அதுக்கு கோபுரம்லாம் வைக்க மாட்டோம். இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சாமி கட்டுவார், அதுக்கு வந்து கோபுரம்லாம் வைக்க மாட்டாங்க. இந்த டைம் வந்து சாமி வந்து நிறைய யோசித்து ஃபஸ்ட் டைம் கட்டுறதுனால நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த பயம் இருந்துகிட்டே இருந்தது. எப்போவுமே அம்பலம் கட்டுறது அப்படின்னா அந்த அன்றைக்கி ஃபுல் டே வந்து விரதம் இருப்பாங்க. யார் அம்பலம் கட்டினாலும் சரி, இந்த சாமின்னு இல்லை, எந்த சாமி அம்பலம் கட்டினாலும் அந்த அம்பலம் கட்டி முடிக்க வரைக்கும் வந்து அந்த டே வந்து ஃபுல்லாக விரதம் இருப்பாங்க. அதுவும் வந்து கன்னிச்சாமி பூஜை அப்படிங்கும்போது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அங்கே எல்லா சாமிகளும் மேக்ஸிமம் விரதம் இருப்பாங்க. அம்பலம் வந்து நானே எதிர்பார்க்கல, இந்த அளவுக்கு சூப்பராக கட்டுவார் அப்படின்னு எனக்கே தெரியல. எப்போவுமே வந்து ஒரு ராஜா சாமின்னு சொல்லி ஒருத்தர் கட்டுவார், அவர் கட்டுறது கூட வந்து இவர் செய்வார். நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது. ஆனால் அந்த பிளானிங்கெல்லாம் ஒருத்தர் ஆல்ரெடி வந்து அவர் பிளான் பண்ணது, இது வந்து கூட மாட செஞ்சிட்ருப்பார். தனியாக கட்டும் போது வந்து அவருக்கு கொஞ்சம் மனசுக்குள்ளே பயம் இருந்துச்சு. உத்தரவாயிருக்குது, ஆனால் எப்படி கட்டுறது என்ன அப்படிங்கிற ஒரு பயம் மனசுக்குள்ளே இருந்தது. இருந்தாலும் கட்டிடணும் அப்படிங்கிற ஒரு தைரியம் அவருக்கு இருந்துச்சு. அந்த அம்பலம்லாம் கட்டி முடித்து அதுக்கப்புறம் அந்த அலங்காரம் பண்ணி முடிக்கும்போது சாமி பார்க்கும்போது அப்படி சும்மா வேறு லெவலுங்க. நம்மளாலே வந்து நம்ம கண்ணை நம்ம வந்து நம்பவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அழகான ஒரு தத்துருவம் வந்து அம்பலம் கட்டி முடித்து அலங்காரம் பண்ணி முடித்தாதாங்க அது வந்து பார்க்குறக்கே அழகாக இருக்கும். அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக அந்த பூவால் வந்து செம்மையாக அலங்காரம் பண்ணிட்டாங்க. ஸோ அலங்காரம்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜை கிட்டத்தட்ட ஒரு 7 மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் அம்பலம் பார்த்திங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து கட்டு அதெல்லாம் வந்து அலங்காரம்லாம் பண்ணி முடிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6-7 மணி, சாயங்காலம் 6 மணி ஆயிடுச்சு. அம்பலம் கட்டி முடிக்கும் போதே கிட்டத்தட்ட ஈவினிங் 3 மணி ஆயிடுச்சு. 3 மணிக்கு மேலேருந்தான் அலங்காரமெல்லாம் பண்ணாங்க. அம்பலம் கட்டி முடித்தாலே வந்து விரதம் முடிச்சுக்கலான்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அம்பலம் கட்டி முடிச்சுட்டு விரதம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அலங்காரம்லாம் பண்ணுவாங்க. ஒரு சாமி அலங்காரம் பண்ணுறதுக்குனே தனியாக ஒரு சாமி இருப்பாங்க. இல்லைனாலும் நம்மளே வந்து படி அலங்காரம் தனியாக ஒருத்தர் பண்ணுவாங்க, சாமி அலங்காரம் தனியாக பண்ணுவாங்க. எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அந்த வேலுக்கு அலங்காரம் பண்ணியிருந்தது, விநாயகருக்கு வந்து சந்தனத்தில் அழகாக வச்சது எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க. ஐயப்பரை சொல்லவே வேண்டியதில்லை. அந்த தாமரைப்பூ இருக்கிற அழகை விட ஒரு மிஞ்சி ஒரு படி அழகு மேலே வந்து நம்ம ஐயப்பர் சூப்பராக இருந்தார். அம்பலமும் சூப்பராக இருந்துச்சு. அந்த வாழைப்பூவில் வந்து மேலே கோபுரம் வச்சுருந்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பராக எல்லாமே சூப்பராக இருந்தது. இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சாமிக்கு வந்து இல்லை, இது வந்து போன வருஷம் எடுத்த அம்பலம். இதை ஃபஸ்ட் டைம் போன வருஷம் தான் கிடச்சிது. போன வருஷமே 3 வீட்டில் வந்து அம்பலம் கட்டுற உண்டான வாய்ப்பு கிடச்சிது. ஸோ எங்கள் வீட்லேயும் கிடச்சிது, அவங்க மாமா வீட்டில் ஃபஸ்ட் டைமு, அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில், அதுக்கப்புறம் இன்னொரு சாமி வீட்டில் அப்படின்ட்டு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 2 இடத்துல அம்பலம் கட்டுற மாதிரி வாய்ப்பு கிடச்சிது. எங்கள் அத்தை வீட்டில், அப்புறம் கோயிலில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐயப்பன் கோயிலில் வந்து அம்பலம் கட்டுற கூப்பிட்டுருந்தாங்க. அதுவும்னா அவருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எங்கள் சாமி அம்பலம் கட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிறதுனால சாமிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எங்கள் சாமி கட்டின அம்பலம் எப்படி இருக்குது, அலங்காரம் எப்படி இருக்குது, ஐயப்பர் எப்படி இருக்கார் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட பஜனை வீடியோஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம போடுற வீடியோஸு, நம்ம போடுற அலங்காரம், நம்ம பண்ணுற அலங்காரம் எல்லாமே நம்ம வந்து கண்டிப்பாக நம்மளோட அன்பான சொந்த பந்தங்கள் பார்த்து, நம்ம வந்து வியூஸ் எல்லாருமே பார்த்து அதை நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு கமெண்ட் பண்ணும்போது அதில் வர வார்த்தைகள், அதில் வர கமெண்ட்ஸ் நல்ல விதமாக வரும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஓகே, நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களோட வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லி. தேங்க்யூ.